வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது குத்தால சுகவாசம் அழகி போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது குத்தால சுகவாசம் இதெல்லாம் தப்புங்க. இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகல. அது உங்களுக்கு நமக்கு இல்ல. ஊரா முட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேடு கொஞ்சறதுக்கு அவனு குழந்தலடா, எனக்கு பொண்டாட்டியா வரப்போறான். தாய் தவிட்டுக்கிறதானா பச்சடி
படிச்சிருக்கிறவங்களா பார்த்து நீங்க பொண்ணு எடுக்கிறீங்க. அக்காளுக்கு அண்ணனையும் தங்கச்சிக்கு தம்பியும் கட்டிட்டு போறாங்க. இது நல்ல கான்செப்ட் இல்ல? என்னடா பாக்குற? யோ மாமா, இவனுக்கு நீ சொல்லலாம் மீராவோட வருங்கால கணவனே நான் தானே. மீராவ உனக்கு நிச்சயம் பண்ணிருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நீ கட்டிக்க போற பொண்ண இவன் ஆசைப்பட்டான்னு அடுத்தது ஒரு நாயம் இருக்கு. ஆனா மாப்பிள்ளை குளத்தில் நிக்கிற என்னோட தம்பி தெரிஞ்சு அடிச்சு பாத்தியா, அதான்டா தப்பு. இந்த அவமானத்தோட, அதுவும் கல்யாணம் ஆனதுமா அடிச்ச அவமானத்தோட நாங்க எப்படா ஊருக்குள்ள தலைகாட்ட முடியும்? அது மட்டும் இல்லாம வாழ்க்கை பூரா நினைச்சு என்னால எப்படா நிம்மதியா வாழ முடியும்? அதான் சொல்றேன், என் தம்பிக்கால இருந்து மன்னிப்பு கேள்றா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், வந்ததுல இருந்து குரலத்தையே பேசிட்டு இருக்கிறேன். இதே காசியோட கோட்டடி. மரியாதையா வந்தமா, கல்யாணத்தை முடிச்சமா, கைய நினைச்சமா, பாயாசத்தை நக்கிறமா, பொத்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, அவனை ஒருத்தம் கூட உசுரோட ஊர் போய் சேர மாட்டீங்க. முடிச்சுட்டே போயிடுறேன். இன்னைக்கு ஊருக்குள்ள தெரியறதுக்கு முன்னாடி புது பொண்டாட்டி கூட்டிட்டு இடத்த காலி பண்ணு. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணவங்க என்ன நினைக்கிறீங்க? தம்பி தயவு செஞ்சு வெளியே போய், இதை என் பொண்ணோட மான பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். மாப்பிள்ள கொஞ்சம் பொறுங்க. போதுமாமா, போதும். நாங்க பட்ட அவமானம் எல்லாமே போதும். உங்களுக்கு வேணா உங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை இருக்கலாம், ஆனா எனக்கு என் குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை, எங்க ஊரோட மான பிரச்சனை. எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லி கேட்டுங்க, இவன் எனக்கு தம்பி இல்ல, என் உசுரா, என் உசுரு. இவனுக்கு முன்னாடி மத்ததெல்லாம் எனக்கு மசுரா. பாருங்க மாமா, என்னைக்கு நீங்களும் உங்க குடும்பமும் என் தம்பி கால விழுந்து மன்னிப்பு கேட்கறீங்களோ, அன்னைக்கு தான் உங்க பொண்ணோட எனக்கு வாழ்க்கை. அப்பா எல்லாத்தையும் கிளம்ப சொல்லுங்கப்பா. டேய் வேணாம் போலாம். கட்டு மல்லி கட்டி வச்சா, வட்ட கருப்பு பொட்டு வச்சா, சந்திரனில் இருந்து வச்சா, சார பாம்பு இடுப்ப வச்சா, நட்சத்திர தொட்டி வச்சா, கரும்பு கோடு நெத்தி வச்சா, இஞ்சி வெட்டி கண்ணம் வச்சா, இம்மா தூண்டு வெக்கம் வச்சா, நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா மொல்ல, சுத்து பட்டு உர பார்க்க கண்ணு பொட்டு வந்த மொல்ல, தெத்து பல்லு ஒரத்துல உச்சி கொட்டு நேரத்துல பட்டுன்னு பத்திய முச்ச கட்டம் கட்டம் வள ரஞ்சிதமே, ஏ ரஞ்சிதமே, ஏ ரஞ்சிதமே, ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே ஒன்ன ஓதட்டு வலிக்க கொஞ்சனுமே, அடி ரஞ்சிதமே, ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே ஒன்ன ஓதட்டு
ரத்தினமே ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை ஓதட்டு வலிக்க கொஞ்சனுமே என்ன மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம் அப்படின்ற ம், ம். கட்டுமல்லி கட்டி வச்சா கலகலகம் பட்டு வச்சா சதிரல் ரெண்டு வச்சா சாரப்பாம்பு இடுப்பு வச்சா வச்ச பொட்டில் என்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தி மொட்டை வச்சவளே உச்சி பொட்டு நேரத்துக்குள்ள வச்ச கட்டம் தொட்டவளே ரஞ்சிதமே 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 மனசு கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்ன உதடு வலிக்க கொஞ்சனுமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசு கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்ன உதடு வலிக்க கொஞ்சனுமே வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே நான் நித்திர 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 கெடுக்கும் சத்திரமே சத்திரமே ரஞ்சிதமே 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 அட வெற்றி. யார் வேணும் நான் மீரா. ஆமா, என்னாச்சுடா உனக்கு? நீ எப்படிங்க? ஆமாமா, என்ன பகல் கடவா? ஏய், இங்க பாரு, மூஞ்சில அசடு வலியுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் பாலாவை பார்க்க வந்தேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? மீரா, ஒருத்தர் கடுப்பாத எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். சரி, அதெல்லாம் விடுறா. ஆமா, நீ நேத்தியே கல்யாணத்துக்கு வரல, அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அதாவது நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா ஆ, ஆ. உன்னைய இனி என்ன சொல்ல வரீங்க எனக்கு நல்லா தெரியும். நேத்து கல்யாணத்துல எங்க பாலமாமா இருக்கார்ல, பாலமாமா அப்படியே கிட்ட வந்து என் கண்ணத்தை பிடிச்சு கண்ணத்தை பிடிச்சி முழுசா சொல்றேன்டா, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? இது பாரு மீரா, ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கு. என்ன பிடிக்கலைன்னா அத நேரடியா சொல்ல வேண்டியதானே? ஏன் என் வாழ்க்கையோட சுத்தி வளைச்சு விளையாடுற? இதா பாரு மீரா, உன் மனசுல எனக்கு இடம் இல்லைன்னா பரவாயில்ல, என் நண்பன் பாலாவுக்கு மனசுல இடம் இருக்குல்ல, அது போதும் எனக்கு. என் நண்பனுக்காக என் காவலையே விட்டு கொடுக்குறேன். இப்ப என்ன, நீ பாலாவை பார்க்கணும் அவ்வளவுதானே? சரி, நான் போறேன், பின்னாடியே பாலா வருவான், வெயிட் பண்ணு. அப்பா, எப்படிலாம் சொல்லி புரிய வேண்டியது இந்த கருவா எனக்கு. சிப்பா. என்னப்பா இன்னும் அமைதியா இருந்து என்னடா அர்த்தம்? அப்பா, தப்பு பண்ணிட்டேன்பா. காவேரி என்ன தப்பு பண்ணா, நான் ஏன் தண்டிச்சேன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லைப்பா. தாலி கட்டின அடுத்த நிமிஷமே எல்லாமே அவதான் நினைச்சேன். ஒரு கணம் எல்லாம் மாறி போச்சுப்பா. ஏய், அதுக்கு காரணம் நீ இல்லடா, உன் தம்பி மேல நீ வச்சிருந்த அபரிமிதமான பாசம். ஏய் சேது, வாஸ்தவம் தான்டா, பாசம் இருக்க வேண்டியதுதான். எனக்கு பின்னாடி என் தம்பிக்கு எல்லாமே நீதான். அதுக்காக ஏடா அந்த காவேரியா, அவன் உன்னையே நம்பி வந்தவனா. இங்க பாரு, என்ன பண்ணுவே ஏது பண்ணியே தெரியாது. நீ போய் உடனே காவேரி கூட்டிட்டு போ. அவதான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி, புரியுதா? போ. போன வருஷம் ஏடாச்சு?
ஏடா ரொம்ப டல்லா இருக்குதா? அது ஒன்றும் இல்லைடா, எல்லாமே காவேரி நினச்சிட்டான்டா. டேய், காவேரி ரொம்ப பாவம்டா. கல்யாணம் ஆன அன்னைக்கே கட்டின புருஷன் விட்டுட்டு போகிற கொடுமை எந்த பொண்ணுக்கு வரக்கூடாதா. அப்பேற்பட்ட கொடுமை நான் பண்ணிட்டு நினைக்கும் போது என்ன நினச்சா எனக்கு வெறுப்பாக இருக்குடா. டேய், நான் தான் அன்னைக்கே படிச்சு சொன்னேன். நீ தான் கோவத்துல பெரிய இவன் மாதிரி மாலையை கழட்டி எரிஞ்சிட்டு வந்துட்டு இப்ப வருத்தப்பட்டு என்னடா பிரயோஜனம்? பாவண்டா அந்த பொண்ணு, அவ எப்படி துடிச்சிருப்பா. டேய் ஆமா, அவ என்ன தப்பு செஞ்சா? அவ என்ன தப்பு செஞ்சா? டேய், கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் அந்த பொண்ணை எப்படி கேவலமா பேசினாங்க தெரியுமா? போடா. இப்போ நீ ஃபீல் பண்ணி என்னடா பிரயோஜனம்? விடுறா. இப்பதான் நீ காவேரி பார்க்க போறியல்ல, போயிட்டு நீட்டா தெளிவா எடுத்து சொல்லு. உன் மனசை கண்டிப்பா அவ புரிஞ்சுப்பா. சரிடா நண்பா, வந்த உடனே அவன் என்னமா கேட்டானா, எதுக்கு டல்லா இருக்கீன்னு நீ கேடா. அவன் மூஞ்சி பாரு, அங்க பாரு. டேய் குணா, வேணாண்டா. ஏடே என்னன்னு சொன்னா நானும் சரி பண்ணுறா. அது ஒண்ணும் இல்ல மச்சான். டேய் குணா, வேணாடா. ஆமா மீரா, மீரா. ஆமா. டேய் என்னங்கற, மீராவை நான் லவ் பண்ணேன். பாலா மீராவை லவ் பண்றான்னு தெரிஞ்சது. என் நண்பன் தான் லவ் பண்றான். இதுல என்ன இருக்கு? ஏன் நண்பனுக்காக என் லவரை விட்டு கொடுத்துட்டேன்? மச்சான் சத்தியமா போயிடா. போய் மீராட்ட இவ எப்பவுமே சொல்ற மாதிரி இழுத்தக்க செய்யா காதல் ஆசை அப்படின்னு வசனம் பேசியிருக்கான். அவ ஏற்கனவே பிடிவாதக்காரி. பாலாவை பார்க்க போற சந்தோஷத்துல வந்திருக்கா. அவகிட்ட போய் சொன்ன விடுவாளா? நல்லா வச்சு செஞ்சு விட்டுட்டா. பாலா மீராவை லவ் பண்றான்னு தெரிஞ்சு லவ் சொல்லியிருக்க பாத்தியா? நீ பெரிய ஆள்றா. அவன் எப்பயுமே விழிப்பு வேலை பெரிய ஆள் தானே, தெரியுமில்ல? டேய் சும்மா நிறுத்துங்கடா. நானாச்சு பரவாயில்ல, என் ஃப்ரெண்டாச்சுன்னு விட்டு கொடுத்துட்டேன் என் லவரை. ஆனா அந்த பாண்டி மீரா விட்டு கொடுக்க மாட்டாடா. அதுக்கு என்ன பண்ண போறீங்க இப்ப? ஆமாடா மச்சான், நானும் கேள்விப்பட்டேன். நம்ம ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர், அவர் பேரு கேஎஸ்பி அசோக்குமார். அவர்கிட்ட நான் கேட்டேன். அவர் இதுக்கு முன்னாடி அந்த பாண்டியோட ஏரியாவில் தான் 3 வருஷமா சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்துருக்காரு. அந்த பாண்டி கேங்கை பற்றி விசாரிச்சேன்டா. அவங்க மேலே எக்கச்சக்கமான வழிப்பறி, கொலை, கற்பழிப்பு, எக்கச்சக்கமான கிரிமினல் அஃபென்ஸ் இருக்குன்னு சொல்றாரா. டேய் இத்தனை கேஸ் இருந்தும் அவங்கள எந்த போலீஸும் அரெஸ்ட் பண்ண முன் வரல. காரணம் ஆல்பம், அரசியல் செல்வாக்கு எல்லாமே அவனுக்கு கையில் இருக்குது. இந்த ஏரியாவிலேயே நம்பர் 1 கேங் அவனுக்கு தான்டா. அந்த கேங் லீடர் காசிடா. அவன் ஒரு கொலவெறி பிடிச்ச பேய்டா. டேய் இன்னொரு முக்கியமான விஷயம்டா. இந்த பாண்டி, வெற்றி இவங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கான்டா. அவன் பேரு காசி. அவன் தான் பாண்டியோட அப்பாடா. அவன் தான் இந்த கேங்கோட மொத்த லீடர்னு சொல்றாங்கடா. ஏய் அது மட்டும் இல்லடா, இந்த ஊர் மக்கள்கிட்ட அவனை பத்தி கேட்டா அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த காட்டுல இருக்கிற மிருகத்திலேயே மிக மோசமான மிருகம் எதுனா காசின்னு சொல்றாங்கடா. ஏய் சேது, ஈவி இலக்கம்லாத ஒரு மனுஷன் ஜென்மண்டா அந்த காசி. ஒரு கொலவெறி பிடிச்ச பேய்டா அவன். அவனுக்கு பாடம் கூட்டப்படா சேது. டேய் எதுக்கும் ஜாக்கிரதையா பாலாவிற்கு சொல்றான்.
காசு இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்டம் ஆடணுங்க. தலகாலம் தெரியாம ஆட்டம் ஆடுனீங்களா? அந்த ஆண்டவனே நினைச்சாலும் காசு யாராலையும் காப்பாற்ற முடியாது. கேஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. அவனுக்கு தூக்கி கட்டாயம் உண்டுறோம். காட்டுக்குள்ள நரியோட உல சத்தம் கூட சில நேரம் உருமல் சத்தமா தாண்டா கேட்கும். அதுக்காக நரியெல்லாம் புலியாயிட முடியாது. இந்த காட்டுக்குள்ள ஒரே புலி, அது காசி மட்டும்தான்டா. முட்டாள், நீ சொல்ற அறிவுரையெல்லாம் செத்தவனுக்கு மருந்து கொடுக்கிற மாதிரியா? என்ன சொன்ன? காசியால இனிமே வர முடியாது. அட முட்டாள். மீனுக்கு பசிச்சாதாண்டா அது தூண்டில்காரனுக்கு இரையாக முடியும். இப்போ உன்னோட பசிக்கு நீ காசிக்கு இரையாக போற. புரியல? என்ன பாக்குற? இந்த போலீஸ் அமைச்சர் எல்லாமே காசிக்கு பின்னாடிடா. நீ காசிய காட்டி கொடுத்தாலும் போலீஸ் காசிய அரெஸ்ட் பண்ணது எல்லாமே நாங்க உன்னை போட்டு தள்ள போட்ட மாஸ்டர் பிளான்ரா. இன்னையோட உன் கதை. కన్నా వచ్చో అక్కడ చూడు. காசு வேணாம் காசு. இந்த மாதிரி இந்த தப்பு தெரியாம இந்த தப்பு செஞ்சுட்டு காசு என்ன மன்னிச்சிரு காசு. வேணாம் காசு. காசு வேணாம் காசு. காசு செஞ்சவனுக்கு மன்னிப்பு சச்ச பாதிரியாரா காசிடா சண்டை போட்ட காசு. நான் வாழக்கூடாது நினைச்ச உனக்கு நான் கொடுக்கிற வரோம் தண்டனை.
நினைச்சு எப்படி இவனை காப்பாத்தணும் நினைச்சு என் கூட்டத்துக்குள்ள என் கூட்டத்துக்குள்ள எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு மறைஞ்சிருக்கிற அந்த கருப்பு ஆடு கருப்பு ஆடுங்க நீங்களா வந்துட்டா தண்டனை உங்களுக்கு மட்டும் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஒட்டுமொத்த குடும்பத்தை கருவறுத்துருவேன். எனக்கு தெரியும்டா நீங்க யாரு உங்களை எவன் அனுப்புறான்னு எல்லாம் எனக்கு தெரியும். தேவைப்படும் போது தூக்கில விட்டு வச்சிருந்தேன். காசியை காட்டி கொடுக்கிறவனோ அவனை காப்பாற்றணும் நினைக்கிறவனோ காசியோட கோட்டைகளும் தப்பிக்க முடியாது. நாளைக்கு வரலாறு பேசுறேன்டா. பயம் 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 காசுன்னா பயம் பயம்னா காசு அப்படின்னு இந்த ஊருக்கார எல்லாம் தெரிஞ்சுக்கணும். முன்னாடி பக்கற கட்டற கதை தொலைக்கிற அன்னைக்கு வைக்கிற நான் கில்லாடி நம்புறத பக்க நம்புற இங்க திரும்ப பக்க சிவரு கம்பரோடல தவற விட்டு பொறுக்கன கவர ஊரை விட்டு ராஜா கூட வந்து காஞ்சா அவனை விட்டு மாஞ்சா தேடி வச்சு செஞ்சா கதை விழுந்தா கதை பண்ணு உடைச்சு கடன் இருந்தா அடைக்கிறது உடைச்சு உடம்பு இருந்தா
லவ் சொல்ற வரைக்கும் தான் நம்ம பின்னாடி சுத்துவாங்க. நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம், அவங்க பின்னாடி நம்ம தான் சுத்திட்டு இருக்கணும். வரட்டும் இன்னைக்கு. பலா, ஆமா ஏன் இவ்வளோ லேட்டு? மீரா, நீ பார்க்கணும்னு சொன்னதும் வெற்றி சொன்னதும் உடனே கிளம்பிட்டேன். சரி, வர வழியில என்னாச்சு? பைக்கில் வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு குட்டி நாய் ஒன்று குறுக்க வந்துருச்சு. அது அடிபட்டு துடிச்சதை பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. உடனே தூக்கிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போனா கொண்டு போற பாதையிலேயே இறந்து போச்சு. மீரா, ஏங்க இதுக்கு போய் எதுக்குங்க அழுகுறீங்க? நாய் தானே, நான் என்னமோ இதோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? அட போங்க. என்னது நாய் தானேவா? அதுவும் ஒரு உயிர் தானே. அது கொண்ட கொலகாரன் நான் தானே. அது சாகுறப்போ துடிச்ச துடிய பாக்குறப்போ என்னால தாங்க முடியல. மீரா, இங்க பாருங்க, இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே நாய் தான் நினைக்கும் போது அதுவும் ஒரு உயிர் தான் நினைக்கிறீங்களே. உங்க மனசு, அந்த மனசு தாங்க உண்மையாலுமே கடவுள். இங்க பாருங்க, இதுக்காக தான் இப்பவே உங்க கூட கட்டி பிடிச்சிட்டு வாழணும்னு தோண்டு. I love you, I love you. வானமிடித்தது பாதங்கள் இரண்டும் பறவையானது விரல்களை காம்பில் பூக்கள் முளைத்தது குருவங்கள் இறங்கி மீசையானது. அலையாலே 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 அலையாலே. ஹே, ஆனந்த கண்ணீர் கொண்டு குளித்தேன், கற்கண்டு தூக்கிக் கொண்டு நடந்தேன் ஒரு எறும்பாய். நான் தண்ணீரில் மெல்ல மெல்ல நடந்தேன் ஒரு இலையாய். அலையாலே 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 அலையாலே. காதல் சொன்ன கணமே, அது கடவுளை கண்ட கணமே, காற்றாய் பறக்குது மனமே.
பாடுகளா அலை முழுதும் முந்த புன்னகையா காகிதம் என்மேல் பறந்ததும் அது கவிதை நூலென மாறியது. அலை 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 வானவில் உரசிய பறந்ததும் இந்த காக்கையும் மயிலென மாறியது. காதல் சொன்ன கனவே அது கடவுளை கண்ட கனவே காற்றாய் பறக்குது மனமே. காதல் சொன்ன கனவே அது கடவுளை கண்ட கனவே காற்றாய் பறக்குது மனமே. எகிரி குதித்தேன் வானம் இடித்தது பாதங்கள் இரண்டும் பறவையானது விரல்களின் காம்பில் பூக்கள் முளைத்தது உருவங்கள் இறங்கி மீசையானது. அலையாலே 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 பார்த்துட்டே இருந்தா இப்படி சீக்கிரம் முடிவு வர்றது. அதெல்லாம் இருக்கட்டும். எங்க நம்மளால பிரிஞ்ச எங்க அக்காவையும் உங்க அண்ணாவையும் எப்படி சேர்த்து வைக்க போறீங்க? அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது எல்லாத்தையும் எங்க அண்ணன் பார்த்துக்கிடுவான், நம்மளை சேர்த்து வைக்கிறது உட்பட. ஓ சரி சரி. அப்புறம் சார் இன்னைக்கு ஒரே ரொமான்டிக் மூடு தான் போல. பொண்ணு அறியானா கண்டி அவளுக்கு பிடிச்சது 6 மாதம் சண்டி. உங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்குதோ? உங்க 2 பேத்தையும் அவன் ஒண்ணு சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் அவன் உயிரோட இருக்கணுமே, அதை பத்தி கவலை இல்ல. ஏய், எங்க அண்ணன் யாருன்னு தெரிஞ்சுக்கிற வேற நேரம் வந்துருச்சு உனக்கு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், வந்ததுல இருந்து கை நீட்டி பேசிட்டு இருக்கான், அப்படியே போட்டுருவான் பாரு. கையை கட்டி நின்றுறான். இப்ப பேசுடி, பேசு இப்ப வசனத்தை. வேணாம் சொன்னா கேளு, அவரை விட்டு சொல்லு. சொல்றல சொல்லு. அப்படி அவன் கழுத்துல கட்டி வச்சு பதற வேணாம். வலிக்குதா? ஏய் கட்டுங்க அவன். உனக்கு ஒரு கதை சொல்லிட்டா. ஒரு காட்டுக்குள்ள ஒரு அழகான மான் இருந்துச்சான். அந்த மானை எப்படியாவது வேட்டையாடு தனக்கு சொந்தமாக்கலாம்னு நினைச்சானோ ஒரு வேடை. ஆனா அந்த காட்டுக்குள்ள எங்கேயோ இருந்து வந்த நரி தன்னோட நயவஞ்சகன் அடிப்பான அந்த மானை தனக்கு சொந்தமாக்கிடுச்சான். இந்த காட்டுக்குள்ள சிங்கம் புலி கரடி வாழ் வேட்டையாட தெரிஞ்ச அந்த வேடனுக்கு அந்த நரி ஏமாத்துறான். ஒரு நாள் அது கையும் களவுமா சிக்கிருச்சு. இதுக்கு மேல அவரை ஒரு அடி அடிச்சா நானே என்ன கத்துடு செத்துருவேன். கத்தி எடு. சொல்லு, எல்லாத்தையும் போ சொல்லு. நீ போ. நீ எது பண்ணி போட சொல்றேன்.
சாரிங்க